கடைசியாக நம்ம யயாதி கதையை பார்த்தோம். யயாதிக்கு எப்படி சாபம் கிடைத்ததுன்னு பார்த்தோம் நம்ம. எப்படின்னு கேட்டாக்கன்னா, யயாதி தேவயானிக்கு தெரியாமல் அவளுடைய தோழி விருஷபர்வனோட மகள் சர்மிஷ்டையை அவர் கல்யாணம் பண்ணிப்பார். சர்மிஷ்டை தெரிஞ்சு துரோகம் பண்ணினான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. சர்மிஷ்டை என்ன பண்ணுவா, ஒரு சமயம் நம்மளோட வாழ்க்கை இப்படி போகுதே, நாம் வம்சமே இல்லாமல் போகுதே, ஒரு ராஜவம்சம் நமக்கு இல்லாமல் போகுதே அப்படின்னு அவள் என்ன பண்ணுவாள், ஒரு நாள் வருத்தப்பட்டுட்டு அந்த அந்த நந்தவனத்தில் உட்காந்துருப்பாள். அப்படி உட்காந்துருக்கும்போது எதேச்சியாக யயாதி அந்த பக்கம் வருவார். வந்த உடனே அவள் சொல்லுவாள், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் கேட்பாள். ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவள் கேட்கும்போது சொல்லுவாள், ஒரு தோழியோட கணவனும் தனக்கும் கணவன் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நான் உசானஸ் சுக்கிரனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், தேவயானி தவிர இன்னொரு பெண்ணை நான் தொடமாட்டேன்னு சொல்லி அவருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அவள் என்ன சொல்லுவாள், ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பெண் விரும்பி கேட்கும்போது அவளுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது ஒரு அரசனோட கடமை. எந்த பெண் தன்னை விரும்பி என்னுடன் இருக்கலாம்னு சொன்னாங்களோ அந்த நேரம் நீங்கள் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் 5 நேரத்தில் பொய் சொல்லலாம். எப்படின்னா, திருமணத்தின் போது பொய் சொல்லலாம், அதே போல் தன்னோட சொத்துக்களெல்லாம் இழந்து அனாதரவாக தெருவில் நிற்கும்போது அப்போ பொய் சொல்லலாம், தன்னை நண்பனுக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒரு 5 கருத்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது பொய் தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய ஒரு பெண் என்பவர்களுக்காக நீங்கள் அதை இழக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னோட குடும்பம் நடத்தணும், நான் இதை தேவயானிக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சர்மிஷ்டை கொண்டு போய் காட்டுகளில் தனியாக ஒரு பங்களா ஒன்று கட்டி சொல்கிறா. இவளே சொல்கிறா, இவளை தேவயானி என்ன சொல்கிறான்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தன் புருஷன் எங்கே இது பண்ணிடுவாங்களோ, அவள் மேலே மயங்கிடுவாளோன்னு தான் அவளே சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, யயாதியை கூப்பிட்டு இந்த மாதிரி அவளுக்கு தனியாக ஒரு பங்களா கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவனும் ஒன்று என்ன பண்ணுறான், காட்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு தனியாக ஒரு அரண்மனை எடுத்து கட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியும் ஒரு நாள் அவள் கர்ப்பமாக இருக்கும்போது தேவயானி பார்த்துடுறான். அப்போ கேட்டப்ப யார் மூலமாக இந்த கர்ப்பம் உண்டானது, என்னோட கணவர் மூலமாவா, எனக்கு நீ துரோகம் செய்கிறியா அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை நான் உங்களுக்கு துரோகம் செய்யலை, என்னை ஒரு கந்தர்வன் விவாகம் பண்ணிக்கிட்டான், அவன் மூலமாக தான் எனக்கு குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு 3 குழந்தைகள் பிறக்குது. 3 குழந்தைகள் பிறந்த உடனே அந்த 3 குழந்தைகள் ஒரு நாள் நந்தவனத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது தேவயானியும் அந்த யயாதியும் வராங்க. வரும்போது அந்த குழந்தைகளை பார்த்து, இந்த குழந்தைகளோட ஜாடை யயாதி போலவே இருக்கும். அவள் கேட்குறா, இந்த குழந்தைங்க 3 குழந்தைங்களோட ஜாடையை யயாதி போல இருக்கே, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டவுடனே இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, 3 பேர் ஓடி யயாதியோட காலை கட்டிக்கிறாங்க. கட்டினவுடனே தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதை மறைக்க முடியாமல் போய், ஆமாம் இவள் என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படி சொல்லிட்டு, சர்மிஷ்டைக்கு எனக்கும் திருமணம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே ஓடி போய் கதறி அழற அப்பா கிட்ட போய், நீங்கள் இந்த மாதிரி சத்தியம் வாங்கினீங்க, ஆனாலும் அவர் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், உடனே என்ன பண்ணார், உனக்கு இளமையும் அழகும் இருக்கிறதுனால தான் நீ இந்த திமிரில் ஆடின, இந்த இளமை இந்த க்ஷணமே உன்னை விட்டு நீங்கட்டும்னு அவர் சாபம் கொடுத்துட்றாரு. சாபம் கொடுத்தவுடனே அடுத்த செகண்டு யயாதி அந்த மாதிரி முதுமை அடைந்து ஒரு வயசான கிழவன் அப்படி தோற்றத்தில் வந்துடுறான். வந்த உடனே இவர் சொல்கிறாரு, ஒரு பெண் என்னை இறைஞ்சி கேட்கும்போது மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கலன்னா அது ஒரு சிசுவை கொன்ற பாவம் எனக்கு சேரும் அப்படின்னு மனுநீதி சாஸ்திரம் சொல்லுது. அதுபடி நான் நடந்தேன், அதனால் இதில் என்மேல் தவறு எதுவும் இல்லை, அவள் விரும்பி கேட்டதுனால தான் நான் இந்த மாதிரி திருமணம் செய்தேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், சரிப்பா உனக்கு எனக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா உன்னுடைய முதுமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு உன் முதுமையை கொடுத்துட்டு அவங்களோட இளமையை ஏற்றுக்கலாம், அது மாதிரி உனக்கு
நீ விரும்பிய வண்ணம் இருக்கலாம்னு அவர் சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறான், நேராக தேவயானுடைய பசங்களுக்கு போகிறான். தேவயானிக்கு 2 பசங்க. யார் யாருன்னா யது, துர்வசு. யதுக்கிட்ட போய் கேட்குறான். கேட்ட உடனே இந்த மாதிரி சுக்கராச்சாரியாரால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது, நீ வந்து என்னுடைய முதுமையை எடுத்துகிட்டு உன்னோட இளமையை கொடுங்கன்னு. இவன் என்ன சொல்கிறான், இந்த முதுமை இருந்தாக்கன்னா என்னால் தேர் ஓட்டவோ இல்லை குதிரை ஏற்றமோ என்னால் செய்ய முடியாது, அதனால் நான் வந்து இந்த இளமை எனக்கு தேவையில்லை, இதால் வந்து உண்பதிலும் குடிப்பதிலும் கூட சிரமம் இருக்கும், நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நீ வந்து எந்த தேர்லேயும் குதிரையிலையும் ஏறணும்னு சொன்னியோ அது உனக்கு கிடைக்காம போகட்டும், உன்னோட பசங்களுக்கு உனக்கு அரசு உரிமை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்தது துர்வசு 2வது பையன்கிட்ட போகிறாரு. துர்வசு என்ன சொல்கிறான்னா, அவனும் இதை போல் ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறான். நான் வந்து ராஜாவாக இருக்க முடியாது, முதுமையை ஏற்றுக்கிட்டேன்னா அப்படின்னு, உனக்கு அரச பதவியே கிடைக்காம போட்டோம், இந்த விலங்குகள் மட்டமான இடங்கள் மயானங்கள் அந்த மாதிரி போய் அந்த இடத்துல போய் உன்னோட பிறப்பு வந்து அமையட்டும், நீ வந்து அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுவாயின்னு அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் சர்மிஷ்டியோட பசங்கள்கிட்ட வராரு. சர்மிஷ்டியோட பையன் பெரியவன் வந்து திருஹ்யுன்னு பேர். அந்த திருஹ்யுகிட்ட வந்து கேட்குறாரு. அவனும் அதுதான் சொல்கிறான், எனக்கு வந்து இதை வாங்கிக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை, என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, என்னால் எந்த பயணமும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொன்னோடனே, உனக்கு யாரும் இல்லாதபாடி நீ மலையேற்றம் குதிரையேற்றம்லாம் ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி ஒரு களிமண் பிரதேசத்துக்கு, அதாவது எப்போவுமே தெப்பமும் ஓடமும் படகுகள் போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு நீர்வாழிடங்களை போய் உன்னோட பிறப்பு அமையட்டும், உன்னோட இடம் வந்து இது அல்ல, உனக்கு அந்த மாதிரி ஒரு சாபம் கிடைக்கட்டும்னு சொல்லி கொடுத்துறாரு. அவன் வந்து ஒரு களிமண் தேசத்துக்கு அவன் போயிடுறான். ஏன்னா அவன் இந்த இடத்த விட்டு துரத்திடுறாரு, உன் பசங்களுக்கும் கிடையாது ஆட்சி, உனக்கும் கிடையாது. அடுத்தது அணுகிட்ட போகிறாங்க. அணுவும் என்ன சொல்கிறான், அணுவும் வந்து உன்னோட முதுமையை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அணுவும் சொல்லிடுறான். அணுவுக்கும் ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. கடைசியாக பூரு யாருன்னு கேட்டேன்னா சர்மிஷ்டியோட 3வது பையன், இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப சின்னம். அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா, அப்பா என்னுடைய முதுமையை வாங்கிட்டு உன்னுடைய இளமையை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டவொடனே இவன் என்ன சொல்கிறான், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தையின் கட்டளைப்படி கீழ்ப்படிந்து நடப்பதே என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனோட இளமையை வந்து அப்பாவுக்கு தார வார்த்து கொடுத்துட்டு அப்பாவோட முதுமையை அவன் வாங்கிக்கிறான். அடுத்த க்ஷணமே இவர் சொல்கிறார், ஒரு 1000 வருடங்கள் கழிந்த பிறகு நான் வந்து என்னுடைய இளமையை வந்து உனக்கு தரேன், என்னோட அரசாட்சியும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1000 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஆனால் தேவயானி சர்மிஷ்டை என்ன சொல்கிறான்னா, என்னோட பையனோட உடம்புலேயே உங்கள் ஆன்மா இருக்குது, ஆனாலும் என் பையனோட என்னால் கொடுத்தனம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவள் வந்து அந்த இல்லற வாழ்வுக்கு அவள் மறுப்பு தெரிவிக்கிறாள். தேவயானியும் அதுதான் சொல்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்திரனோட நடனமாது விஸ்வாசின்னு ஒருத்தி இருப்பான், இந்திரனோட நடனமாது, அவளோட சேர்ந்து இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப சந்தோஷமாக மேருமலை, அதுக்கப்புறம் இமயமலை சாரல்கள், அதுக்கப்புறம் எங்கெங்கே போகணுன்னு நினச்சாரோ அங்கெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. 1000 வருடம் கழித்து அவர் வந்து பூர்கிட்ட வரார். பூர்கிட்ட வந்து பூருவை வந்து அவன் அரச வம்சமாக்கி அவனை பட்டாபிஷேகம் பண்ணி எல்லாம் செய்யும்போது இந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. ஃபஸ்ட்டு தேவயானிக்கு பிறந்தவன் யது, அவனுக்காவது நீ கொடுத்துருக்கணும், அவனுக்கு கொடுக்கலன்னா அடுத்தது துர்வசு கொடுத்துருக்கணும். சரி விடு, அவங்க 2 பேரும் கொடுக்கல, சர்மிஷ்டியோட அணு இருந்தால் திருஹ்யு இருந்தால் அவனுக்கு கொடுத்துருக்கணும், விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக நீ வந்து அந்த பையனுக்கு கொடுத்தியே, அது நியாயமா அப்படின்னு அவனை வந்து எல்லாரும் சூழ்ந்து கேட்டார்கள். 4 வர்ணத்தவரும் கேட்டார்கள்னு போட்டிருக்கு. அந்த 4 வர்ணத்தவர் கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அரச பதவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுபடி பார்த்தா என்னோட கட்டளையை சிறைமேற்கொண்டு இவன் 1000 வருடங்கள் என்னோட முதுமையை இவன் அனுபவித்தான், எனவே இவனுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வம்சத்தை சொல்கிறாங்க. யதுவிடன் வந்தது யாதவர்கள், துர்வசிட்டம்னு வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா, துர்வசுக்கிட்ட வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா யவனர்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து திருஹ்யுகிட்டேருந்து வந்தது மிலேச்சர்கள். அப்படி ஒருத்தட்ட வந்தாங்க.
பூர்வகிட்டேருந்து வந்தவங்க மட்டும்தான் பௌரவர்கள். அந்த யயாதி குடும்பத்தில் தான்ப்பா நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி வைசம்பாயனர் வந்து ஜனமேஜனுக்கு இவர் சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ யாரோட குலத்தில் தெரியுமா பிறந்த? இஷ்வாகுன்னு ஒருத்தர் இருந்தார். இஷ்வாகுவோட குலத்தில் பிறந்தார். நம்ம ராமரை வந்து நம்ம சொல்கிறோம் இஷ்வாகு குலத்தில் ஜனித்தவர்னு. இவரும் அதை சொல்கிறாரு. இஷ்வாகு குலத்தில் இஷ்வாகுக்கு ஒரு பையன் இருந்தான் நிமின்னு. இந்த இடத்துல அதை சொல்கிறாரு. அந்த நிமி வேறு யாரும் இல்லை, நிமிடம் பிறந்ததுக்கு காரணமாக இருந்தவன் அப்படின்னு. எப்படி அப்படின்னு இவன் கேட்குறான். கேட்டவனே இஷ்வாகுக்கு நிமின்னு ஒரு பையன் பிறந்தான். அவன் வந்து ஒரு யாகம் பண்ணணும்னு நினச்சான். வசிஷ்டரை போய் கேட்டும்போது வசிஷ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, வசிஷ்டர் தானே அவருக்கு இஷ்வாகு வம்சத்துக்கு குலகுரு. அவர் என்ன சொன்னார்னா, அப்பா நல்ல தூய்மையான இடங்களில் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா, இவன் என்ன பண்ணான், ஒரு யாகம் செய்ய தகாத ஒரு இடத்துல போய் அவன் யாகம் செஞ்சான். அதனால் வசிஷ்டர் என்ன பண்ணார், கோவப்பட்டு நீ இல்லாமல் போக கடவாயின்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போட்டுன்னு சாபம் கொடுத்துறாரு. அவன் தவிக்கிற எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு கண் இமையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிமி வந்து கண்ணோட இமை மேலே அங்கே ஒரே ஒரு இடம் தான்ப்பா பாக்கி இருக்கு, நீ அங்கே வந்து தங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்படி கொடுத்ததுனால தான் கண் சிமிட்டும் நேரத்தை நிமிடம் என சொல்கின்றனர் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே படிக்காத ஒரு விவரம் அது. நிமிஷத்துக்கு ஏன் நிமிடம் வந்தது அப்படின்னா, நிமி என்கிற இஷ்வாகுவன் புதல்வன் தகாத இடத்தில் யாகம் செய்ததுனால் அவனுக்கு வந்து அந்த கண் இமையில் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு, அதுதான் நிமிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சொல்லிகிட்டே இருக்கும்போது ராமாயணம் வர இடையில கேட்டுகிட்டே இருந்ததா, அவர் சொல்கிறாரு பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி சீதாதேவி பாயசம் பண்ணுறது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்போ நம்ம வந்து பொறுமையை கைவிடுறோமோ அப்போ தான் நம்மளால் பாவங்களையும் இதையும் ஏற்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உறவுகளோ பிரச்சனைகளோ தகுந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா அந்த பாயசம் செய்கிறதுக்கு அந்த அரிசி வெந்தாதான் ஒரு நல்ல ருச்சி கிடைக்கும். எப்போ வந்து ஒரு பொருளுக்கு நல்ல ருச்சி கிடைக்கிறது அப்படின்னா, எவன் ஒருவன் பொறுமையாக இருக்கிறானோ அவனுக்கு தான் வந்து நல்ல ருசியுள்ள உணவு கிடைக்கும். பொறுமையாக செய்ய 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 அந்த சாப்பாடோட ருசி அதிகமாகிறதுங்கிறத ராமர் சொல்கிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 4 பேருக்கு இல்லாத பொறுமை பூர்வகிட்ட இருந்தது. அதனால தான் அவனோட குலம் வந்து பௌரவ குலம் என்கிற பேரில் தழைத்தது. ஏன் அவன் 1 வருஷம் 2 வருஷம் பொறுமையாக இல்லை, 1000 வருடங்கள் தொடர்ந்து பொறுமையாக இருந்து அப்பாவுக்கு தன்னுடைய இளமையை கொடுத்தான். அப்போ கூட ஒப்படைக்கும் போது யயாதிக்கு அப்போ கூட திருப்தி இல்லை. ஆனால் சொல்கிறார், ஒரு தனி மனுஷனுக்கு தேவையான அளவு நெல், கோதுமை, காய்கறிகள், பழங்கள், விலங்குகள், வீடுகள், தங்கம், வெள்ளி என்ன அனைத்து விதமான ஆபரணங்களும் இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதன் என்பவனுக்கு நிறைவே இருப்பதில்லை. எனக்கும் இன்னும் நிறையில தான். ஆனாலும் எனக்காக நீ பொறுமையாக 1000 வருடங்கள் வாழ்ந்ததுனால நான் உனக்கு இந்த பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த யயாதி வந்து தன்னோட பதவியை பையனுக்கு கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தன்னோட பிராமணர்கள், தன்னோட அமைச்சர்கள், இன்னும் பலருடன் சேர்ந்து துறவிகளோட சேர்ந்து அவர் எங்கே போகிறார் அப்படின்னா வனவாசம் போகிறார். இப்போல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, என் பேச்சு கேட்கலன்னா உனக்கு சொத்து கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சப்பறம் இனிமேல் அனுபவிக்க வேண்டியது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு காடுகளில் போய் கிழங்கு வகைகள், பழ வகைகளை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கே அவர் இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் திமிர்த்தனமாக பேச போக இந்திரன் என்ன பண்ணுறான், அவரை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டோடனே அவர் யார்கிட்ட வந்து விழறாருன்னா அஷ்டகன் பிரதர்தனன் அப்படின்னு அவரோட வம்ச வாரிசுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து விழறார். அதுக்கப்புறமா யாரோட இந்த அஷ்டகன், பிரதர்தனன், சிபி இவர்கள்லாம் சேர்ந்து தன்னோட புண்ணியத்தில் வந்து ஒரு பங்கை வந்து எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க, இந்த இவருக்கு கொடுக்குறாங்க, யயாதி கொடுத்து யயாதி திரும்பவும் சொர்க்கத்துக்கு உயர்ந்தான்னு சொல்கிறாங்க. உடனே ஜனமேஜன் கேட்குறான், ஏன்பா ஏன் வயசம் குருவே இந்த மாதிரி அவரை மேலேருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு. அந்த கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நானும் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன்.
கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.